அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் தொகுத்தடி மதிப்பெண் தமிழுக்குரிய வினாதான் பார்க்க போகிறோம். இன்று நடந்த வினாதான் இது. முதல் கொஸ்டின் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. காளிதாசனின் தேனிசை பாடல்கள் எதிரொலிக்கும் இடம் தேஸ் ஆகும். காவிரி கரையா, கங்கை கரையா, வைகை கரையா, யமுனை கரையான்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் காவிரி கரை. 2. பரிசு பெறும்போதும் நம் மனநிலை தேசாக இருக்கும். கவலையாக இருக்குமா, துன்பமா, மகிழ்ச்சியா, சோர்வா? இதுக்குரிய ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் மகிழ்ச்சியாக இருக்கும். 3. அன்னை தெரசாவிற்கு தேசுக்கான நோபல் பரிசு கிடைத்தது. பொருளாதாரத்துக்கா, மருத்துவத்துக்கா, இயற்பியா, அமைதியா? அமைதிக்கான நோபல் பரிசு கிடைச்சது. இதுக்குரிய ஆன்சர் வந்து ஆப்ஷன். 4. ஒருவர் செய்யக்கூடாதது தேஸ் ஆகும். நல்வினை, தீவினை, பிறவினை, தன்வினை. இதுக்குரிய சரியான ஆப்ஷன் ஆப்ஷன் தீவினை. 5. ஏழைகளுக்கு உதவி செய்வதே தேஸ் ஆகும். பகை, ஈகை, வறுமை, கொடுமை. இதுக்குரிய சரியான ஆப்ஷன் ஈகை. 6. கைலாஷ் சத்தியார்த்தி தொடங்கிய இயக்கம் தேஸ் ஆகும். குழந்தைகளை பாதுகாப்போம், குழந்தைகளை நேசிப்போம், குழந்தைகளை வளர்ப்போம், குழந்தைகள் உதவி மையம். இதுக்குரிய சரியான ஆன்சர் குழந்தைகளை பாதுகாப்போம் ஆப்ஷன். 7. காந்தியடிகள் தேஸ் அடிநிலையில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று விரும்பினார். நாமக்கல் கவிஞர் பாரதிதாசன், உ.வே.சா. சாமிநாதர், பாரதியார். இதுக்கு சரியான ஆப்ஷன் ஆப்ஷன் உ.வே. சாமிநாதர். 8. பேர் சொல்லியின் வினை சொல்லியின் சார்ந்து வரும் சொல் டேஸ் ஆகும். பேர் சொல்லா, வினை சொல்லா, இடை சொல்லா, உரி சொல்லா? அதுக்கு சரியான ஆப்ஷன் இடை சொல். ஏவேனும் 4 வினாக்களுக்கு விடை எழுதுக. இதுக்கு நீங்கள் சரியான ஆன்சர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 4 கொஸ்டின் தான் ஆன்சர் பண்ண சொல்லியிருக்காங்க. இல்லை ஏதாவது 4 கொஸ்டின் செலக்ஷன் பண்ணி ஆன்சர் பண்ணியிருக்கணும். அப்புறம் ஏவேனும் 6 வினாக்களுக்கு விடை எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு 15வது கொஸ்டின் பாருங்க. சொற்றொழில் அமைத்து எழுதுக. கைலாஷ் சத்தியார்த்தி குழந்தைகளை பாதுகாப்போம் அப்படிங்கிற அமைப்பை ஏற்படுத்தினார். இந்த பாயிண்டே எழுதிக்கலாம். இதுக்கு குழந்தைகளை பாதுகாப்போம் அப்படிங்கிற இயக்கத்தை கைலாஷ் சத்தியார்த்தி தொடங்கினார். செடி கொடிகள். வீட்டில் செடி கொடிகளை வேலிகள் போட்டு பாதுகாக்க வேண்டும். அடுத்து 16 கலை சொல் தருக. மெர்சினா கருணை, லாரினா சரக்குண்டு. 2 சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குக. எனக்கு உண்டு. இந்த 2 சொற்களை இணைச்சு நமக்கு கிடைக்கிற புது சொல் என்ன பார்த்தீங்கன்னா எனக்கு உண்டு. வடக்கு இல்லை. 2 இணைத்து நமக்கு கிடைக்கிற சொல் வந்து வடக்கில்லை. வீட்டில் வெளியிலும் உங்கள் கடமையில் ஏவேனும் 2 எழுதுக சொல்லியிருக்காங்க. வீட்டில் வெளியில் உங்கள் கடமைகள் 2 தான். முதல் கடமை குப்பைகளை குப்பை தொட்டியில் போட வேண்டும். 2வது பெரியவர்களை மதிக்க வேண்டும். இது 2 வந்து வீட்டுக்கு வெளியே நடக்கும் கடமைகளை வைத்துக்கலாம். வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பெற்றோரிடம் அன்பாக பழக வேண்டும். பெற்றோருக்கு ஈண்ட அளவுக்கு உதவிகள் செய்ய வேண்டும். அதுக்கடுத்து திருக்குறள் நிறைவு செய்க. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. இதில் வந்து பல்லுயிர் எல்லாம் இந்த 2 வார்த்தையை வச்சு இந்த சென்டென்ஸ் வந்து ஃபில்லப் பண்ணியிருக்கும். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. கீழ்காணும் பேர் சொல்களை அகர வரிசையில் எழுதுக. கீழ்காணும் பெயர் சொல்களை அகரவரிசை எழுதுக கொடுத்துருக்காங்க. அதில் வந்து முதல்ல என்ன வரும்னா உயிரெழுத்துக்கள் தான் முதல்ல வரும். அதனால் ஆசிரியர். அதுக்கடுத்து ஓனான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா காவரிசை. காவரிசையில் இருக்குன்னு பாருங்கள் கிளி இருக்குது. அதுக்கடுத்து 4வது வந்து தா வரிசையில் வந்து தேனி. தேனிக்கடுத்து தான் தையல் வரும். அதுக்கடுத்து 6வது பார்த்தீங்கன்னா பழம். 7வது வந்து பூனை. 8வது வந்து மனிதன். மாங்கு குரில் மாவதுனால மனிதன் வரும். 9வது வந்து மாணவன். அதுக்கடுத்து 10வது வந்து மான். 11வது வந்து வவ்வால். இன்னொரு தடவை பார்த்தலாம். முதல்ல வந்து உயிரெழுத்துக்கள் ஆரம்பிக்கும். அதனால் ஆசிரியர். ஆசிரியருக்கு அடுத்து ஓனான். அதுக்கடுத்து கா வரிசைனால கிளி வரும். அது கா நா சானா தானா தா வரிசை வரும் தேனி வரும். தையல். தையலுக்கு அடுத்து பார்க்குறதா மா வருமா பழம். 6வது வந்து பழம் வரும். 7வது வந்து பூனை வரும். 8வது மனிதன். 9வது மாணவன்ங்கிற மா வந்து மான் மாணவன் 2மே உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகலாம். 2வது பாருங்க நாக்கு அடுத்து தான் இந்த 2 சொல்லி இன் வரும். அதனால மாணவன் தான் முதல்ல வரும். அதுக்கடுத்து 10வது வந்து மான். 11வது வவ்வால். 21வது வந்து தொடர்களில் உள்ள பிள்ளைகளை திருத்தி எழுத கொடுத்துருக்காங்க. இல்லை பாருங்க ஒரு அழகிய சுற்றூரில் ஓர் குளம் இருந்ததுன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் உயிரெழுத்துக்கு மேலே வந்து ஒரு வராது, ஓர் தான் வரும். அதே போல் உயிர்மை எழுத்துக்கு முன்னால் வந்து ஓர் வராது, ஒரு வரும். நம்ம மாற்றி எழுதியிருக்கோம் பார்த்துக்கோங்க. அடுத்து அது ஒரு இனிய பாடல். இங்கே வந்து இனியங்கிறது உயிரெழுத்து. அதனால் அந்த இடத்துல ஒரு வராது, ஓர் வரும். அது ஓர் இனிய பாடல். இப்போ சரியான சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா ஓர் அழகிய சுற்றூரில் ஒரு குளம் இருந்தது. அப்புறம் 2வதுக்கு வந்து அது ஓர் இனிய பாடல். அப்புறம் 22 ஒளி வேறுபாடு அடைந்து தொடரில் அமைத்து எழுதுக கொடுத்துருக்காங்க. அறம். இந்த அறம் என்னன்னா மரத்தை
அறம் கொண்டு வெட்டினான்னு எழுதலாம். அப்புறம் இந்த அறம் வந்து அறம் செய்ய விரும்பு, தர்மம், தர்மத்தை குறிக்கிறது இந்த அறம் வரும். அறம் வந்து கூர்மையான பொருளை குறிக்கிறது வந்து இந்த அறம் சொல்லுவாங்க. அடுத்து மனப்பாட பாடல் கொடுத்துருக்காங்க. அதை பிழை இல்லாமல் எழுதணும். சரியாக எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து ஏவேனும் 3 வினாக்கள் விடை எழுதுக. இதில் வந்து 3 வினாக்களுக்கு இதில் இருக்க கொஸ்டினில் வந்து 3 வினாக்கள் வந்து விடை எழுதியிருக்கணும், எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே போல் அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பேராகிராஃப் கொடுத்து அதில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நம்ம அதை பார்த்துருவோம். ஒரே பகுதியை படித்து வினாக்களுக்கு விடை எழுதுக. இல்லாதவர்களுக்கு கொடுத்து மகிழ்வது ஈகை. பசி என்று வந்தவர்களுக்கு வயிறாட உணவிட வேண்டும். தீமை செய்தவருக்கும் நன்மையே செய்ய வேண்டும். ஆதரவில்லாதவர்களை அன்புடன் அரவணைக்க வேண்டும். பிற துன்பத்தை தம் துன்பமாக நினைத்து வருந்தும் பண்பினை கொள்ள வேண்டும். இப்பண்புகளை கொண்டு வாழ்வோர் உயர்வு அடைவர். இதுக்கு வந்து மொதல் கொஸ்டின் பாருங்க. இல்லாதவர்களுக்கு கொடுத்து மகிழ்வது எது? ஈகை. இல்லாதவர்களுக்கு கொடுத்து மகிழ்வது ஈகை. இது முதல் சென்டென்ஸ்லேயே பார்த்தோம். அடுத்து 2வது, எந்த பண்புகளை கொண்டு வாழ்வோர் உயர்வு அடைவார்? வேற குறிச்சிருக்கு பாருங்க. பிற துன்பத்தை தம் துன்பமாக நினைத்து வருந்து பண்பினை கொள்ள வேண்டும். இப்பண்பினை கொண்டு வாழ்வோர் தான் உயர்வு அடைவர். இதான் சரியான ஆன்சர். வரும் 3வது, ஆதரவு இல்லாதவர்களை எப்படி அரவணைக்க வேண்டும்? ஆதரவு இல்லாதவர்களை அன்புடன் அரவணைக்க வேண்டும். நம்ம 2வது கொஸ்டினுக்கு மேலே அந்த பாயிண்ட் இருக்கு. ஆதரவு இல்லாதவர்களை அன்புடன் அரவணைக்க வேண்டும். இதுதான் சரியான ஆன்சர். இதில் வந்து 6 கொஸ்டின் கொடுத்து 3 கொஸ்டின் எழுத சொல்லியிருக்காங்க. அதில் வந்து ஒரு பேராகிராஃப் கொடுத்து 3 கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. இந்த கொஸ்டின் நல்லா எல்லாரும் எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து நெக்ஸ்ட்டு விடை எழுதுக. இந்த விடை எழுதுக வந்து அல்லது தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு இது அல்லது அது கொஸ்டின். நூல் அனுப்பி வேண்டி பதிப்பகத்தருக்கு கடிதம் எழுதுக. இல்லைன்னா அரசியல் விரும்பின தலைவி கட்டுரை எழுதுக. ஏதாவது ஒரு கொஸ்டின் எழுத சொல்லியிருக்காங்க. நீங்கள் எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், இந்த கொஸ்டின் நம்ம பார்த்தாச்சு. அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் 7th தமிழுக்குரிய ஆன்சரை பார்த்துடலாம். நம்ம சேனலில் வர வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.